இப்போ 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 புக் பேக் எக்ஸசைஸில் ஆக்டிவ் வாய்ஸ் டு பாசிவ் வாய்ஸ் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் டு த அதர் வாய்ஸ் அப்படின்னு இருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ்னு இருக்குது. இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த ஒரு சென்டென்ஸ் ஆனது கொடுத்தோன்னே இதை பார்த்தோன்னே இது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் வேர்பு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், த மேனேஜர்னு இருக்குது. த மேனேஜருங்கிறது சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்க சப்ஜெக்ட். வேர்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம செய்யக்கூடிய செயல் தான் இந்த இடத்துல வேர்பு. அப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனா என்னென்னா, ஒரு வேலையை யார் செய்கிறாங்க அல்லது என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். சரியா? இங்கே மெனி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்னு கொடுத்துருக்கு. அப்போ இதுதான் ஆப்ஜெக்ட்டு. சப்ஜெக்ட் வந்து த மேனேஜர், அப்பாயிண்டடுங்கிறது வேர்பு, மெனி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ இந்த சென்டென்ஸு ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, இது என்ன டென்ஸில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்பாயிண்டடுன்னு இருக்குது. அப்பாயிண்டடுனா இது என்ன டென்ஸ்னால் பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸுக்கான ரூல் என்ன பாசிவ் வாய்ஸ்லனா, ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் அல்லது வேர் ப்ளஸ் V3 verb ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இப்போ பாருங்கள், ஆப்ஜெக்ட் முன்னாடி கொண்டு வந்துருங்க. மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸு. மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸுங்கிறது என்ன ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம்னா வேர் யூஸ் பண்ணுவோம். அப்பாயிண்டோட V3 verb என்னென்னா அப்பாயிண்டட். V3 verbuங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்பாயிண்டட் பை த மேனேஜர். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், யூ ஆர் மேக்கிங் ஏ கேக் நவ். இதில் யூங்கிறது சப்ஜெக்ட்டு, ஆர் மேக்கிங்கிறது வேர்பு, ஏ கேக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு. இப்போ நவ்வுங்கிறது இப்போது டயத்தை மென்ஷன் பண்ணுது. அப்போ இது வந்து அர்ஜென்ட்டில் வரும். இப்போ இது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர் மேக்கிங்கிறது ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸு. அப்போ ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன ரூல், நம்ம பாசிவ் வாய்ஸுக்கு என்ன ரூல் போடுவோன்னா, ஆப்ஜெக்ட்டு ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 verb ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். அப்போ இதுக்கு இந்த ஏ கேக்குங்கிற ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துடுவோம். ஏ கேக்குங்கிறது சிங்குலர் ஃபார்ம். அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து பீயிங், மேக்கோட V3 verb மேடு பை யூ. தேர்டு சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, தட் போர்ட்ரைட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர்னு இருக்குது. தட் போர்ட்ரைட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர். ஒரு சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்புக்கு பக்கத்தில் V3 verb வந்து பை வந்திருந்தால் அது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதே இது பார்த்திங்கன்னா, ஹேடு ஹேவ் ஹேஸுக்கு பக்கத்தில் V3 verb வந்திருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம பாசிவ் வாய்ஸில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ ஹேவ் பீன் V3 verb, has been V3 verb, had been V3 verb அப்படின்னு இருந்தால் தான் ஒரு சென்டென்ஸில் அது பாசிவ் வாய்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், தட் போர்ட்ரேட் வாஸ் பெயிண்டட் பை மை கிராண்ட் மதர்னு இருக்குது. வாஸ் ஆக்சிலரி verb இருக்குது, அதுக்கு பக்கத்தில் V3 verb இருக்குது, பை இருக்குது. அப்போ இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. என்ன டென்ஸ்னால் வாஸ் இருக்குது. அப்போ இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பை அதாவது மை கிராண்ட் மதரை முன்னாடி கொண்டு வந்துடணும். வாஸ் பெயிண்டட் இருக்குது. அந்த பெயிண்டடோட பாஸ்ட் டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டடு. தட்டு போர்ட்ரேட். அவ்வளோதான். அடுத்தது, மாலினி ஹேட் பாட் ஏ கலர்ஃபுல் ஹேட் ஃபார் ஹர் டாட்டர் அப்படின்ட்டுருக்கு. இப்போ மாலினிங்கிறது சப்ஜெக்ட்டு, ஹேட் பாட் அப்படிங்கிறது வேர்பு, ஏ கலர்ஃபுல் ஹேட் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஹர் டாட்டருங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதை ரெண்டு மெத்தடில் எழுதலாம். இப்போ இந்த அதுவும் இல்லாமல் இதில் ஹேட் பாட் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்கான ரூல் பார்த்திங்கன்னா, ஆப்ஜெக்ட்டு ஹேடு ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 verb ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இப்போ இந்த டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். ஏ கலர்ஃபுல் ஹேட். ஏ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் பாட் பை மாலினி ஃபார் ஹர் டாட்டர். இதை ஏ கலர்ஃபுல் ஹேட் ஹேட் பீன் பாட் ஃபார் ஹர் டாட்டர் பை மாலினி அப்படின்னு எழுதினாலும் ரைட்டு. அடுத்தது, இது இன்னொரு மெத்தடில் எழுதணும்னா, ஹர் டாட்டர் ஹேட் பீன் பாட் ஏ கலர்ஃபுல் ஹேட் பை மாலினி அப்படின்னும் எழுதலாம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, தே ஹாவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன் அப்படின்னு இருக்குது.
தேங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட்டு, ஹேவ் ஆஸ்க்டுங்கிறது வேர்பு, மீங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, பே த ஃபைன் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இதை நான் வந்து ஒரு மெத்தடில் தான் எழுதியிருக்கேன். இந்த மீங்கிறத ஐயா மாறிடும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஐயா மாறிடும். இது வந்து என்ன டென்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் ஆஸ்க்டுங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. அதுக்கு ரூல் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டு ஹேவ் அல்லது ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 verb ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இப்போ இந்த மீ ஐயா மாற்றிடுறோம். ஐக்கு பொருத்தமானது எதுனா ஹேவு, பீன், ஆஸ்க்டு, டு பே த ஃபைன், பை, தே என்னவா மாறிடுது, தெம்மா மாறிடுது. அடுத்தது பாருங்கள், தி மில்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு பிரிசன் பை த போலீஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இங்கே வேர் பீயிங் டேக்கன் இருக்குது, பை இருக்குது, அப்போ இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. இப்போ வேர் பீயிங் டேக்கன், பீயிங் வந்ததுன்னா கண்டினியூஸ் டென்ஸு, ப்ரெசண்ட்டாக பாஸ்டான்னு பார்க்கும்போது இது பாஸ்ட், வேர் வந்திருக்கு, அதனால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம மாற்றி எழுதணும். இப்போ இந்த சென்டென்ஸு பாசிவ் வாய்ஸில் இருக்குது, இது ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றி எழுதணும். அப்போ தி போலீஸை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. த போலீஸ் வாஸ் டேக்கிங், டேக்கனை வந்து டேக்கிங்காக மாற்றணும், டேக்கிங் த மில்டன்ஸ் டு ப்ரிசன் அப்படின்னு எழுதணும். அடுத்தது ஹிஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ, ஹிஸ் பிஹேவியருங்கிறது சப்ஜெக்ட்டு, வெக்ஸஸ்ங்கிறது வேர்பு, மீங்கிறது ஆப்ஜெக்ட்டு. இது வெக்ஸஸ்னு வெர்போட எஸ் சேர்ந்து வந்திருக்கு, அப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸு. அதுக்கு ஆப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் ப்ளஸ் V3 verb ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட் எழுதணும். இந்த மீ என்னவா மாறிடுது, ஐயா மாறிடுது. ஐக்கு பொருத்தமானது ஆம். வெக்ஸஸோட V3 verb வெக்ஸ்டு பை ஹிஸ் பிஹேவியர். அடுத்தது ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம்னு இருக்குது. ரோசிங்கிறது சப்ஜெக்ட், வில் சால்வுங்கிறது வேர்பு, தி ப்ராப்ளம்ங்கிறது ஆப்ஜெக்ட். தி ப்ராப்ளம் இதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா ஆப்ஜெக்ட்டு எனி மாடல் ஆக்ஸிலரி வெர்ப், அதாவது கொஸ்டினில் மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் என்ன கொடுத்துருக்காங்களோ அது சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஐவி வந்ததுன்னா மாறும், அதே மாதிரி ஐவின்னா ஷால் தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணுவோம். அதனால தான் எனி மாடல் ஆக்ஸிலரின்னு கொடுத்துட்டோன்னா. பி V3 verb பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தி ப்ராப்ளம் கொடுத்துட்டோம், இங்கே வில்லு வந்திருக்கு, இந்த இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வில்லு. பி சால்வோட V3 verb சால்வ்டு பை ரோசி. அடுத்தது பாருங்கள், அவர் ஆர்மி ஹேஸ் டிஃபீட்டட் த எனிமி. அவர் ஆர்மிங்கிறது சப்ஜெக்ட், ஹேஸ் டிஃபீட்டடுங்கிறது வேர்பு, த எனிமிங்கிறது ஆப்ஜெக்ட். இது என்ன டென்ஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ த எனிமியை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. எனிமிங்கிறது சிங்குலர் ஃபார்மு, அதுக்கு ஹேஸு, பீன், டிஃபீட்டோட V3 verb டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. அடுத்தது தி சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் பேஷண்ட்லி அப்படின்னு இருக்கு. இந்த சேல்ஸ்மேனுங்கிறது சப்ஜெக்ட், ஆன்சர்டுங்கிறது வேர்பு, ஆல் த கொஸ்டின் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், பேஷண்ட்லிங்கிறது அட்வர்பு. இப்போ இது என்ன டென்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ ஆல் த கொஸ்டின்ஸை ஆப்ஜெக்டை கொண்டு வந்துருங்க. ஆல் த கொஸ்டின்ஸ் இது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, அப்போ அதனால் வேர் போட்டுக்கிறோம். ஆன்சர்டோட V3 verb ஆன்சர்டு பேஷண்ட்லி பை த சேல்ஸ்மேன். இப்படி தான் மாற்றணும். இப்போ இந்த வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.